ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் செய்யலாம். நேற்று இந்த காயை வச்சு தான் பீர்க்கங்காய் கடையில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஒரு புளி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடல் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எனக்கு பிடிக்கிற பருப்புலாம் பிடிக்கின்றதுங்க நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, நான் சேர்க்கலை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த தோலை போட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தோல் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு தான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறதுக்கு பிடிக்காது. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். என் சமையல் சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்த பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வறுந்துடும், அப்புறம் கருகின வாசனை அடிக்கும். பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வறுத்த பிறகு புளியும் உடனே சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுன்றாங்க. புளி, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.